அனைவருக்கும் வணக்கம். PNP காயின் இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 63 ரூபாயா இருக்க இந்த கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் மே 2023 1% ஆஃப் பிட்காயினோட ப்ரைஸை ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்கும்போது கிரிப்டோ கரன்சினாலே அன்ரெகுலேட்டட் தானே, அதை எப்படி ரெகுலேட் பண்ண முடியும்? அப்படியே ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சியாகவே இருந்தாலும் யார் இதை ரெகுலேட் பண்ணுறா? உண்மையிலே இந்த கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் 1% ஆஃப் பிட்காயினோட ப்ரைஸை ரீச் பண்ணுமா? இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் உங்களுக்கு வந்த மாதிரியே எனக்கும் வந்துச்சு. அந்த டவுட் எல்லாத்துக்குமான ஆன்சரை நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இது உண்மையிலே ரெகுலேட்டடான ஒரு கிரிப்டோ கரன்சியா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, இந்தியாவில் செபியும் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணல, ஆர்பிஐயும் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணல. அதே சமயம் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணாமல் அதை யார் வேணால் வாங்கி விற்றுக்கோங்க, ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் எப்படி இந்த PNP காயின் ரெகுலேட்டடான கிரிப்டோ கரன்சியா ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, இந்த PNP காயினை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹீலியோஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒரு ஹாங்காங் கம்பெனி. ஹாங்காங்கில் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி ஹாங்காங்கில் ரெகுலேட் பண்ணப்பட்ட கிரிப்டோ கரன்சி தான் இந்த PNP காயின். இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹாங்காங் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி. ஹாங்காங்கும் சைனாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரே கண்ட்ரி ரெண்டு சிஸ்டம். சைனாக்காரன் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணி வச்சிருக்கிறான், ஹாங்காங் அதை ரெகுலேட் பண்ணி வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கேன், சென்னையில் இருக்க ஒருத்தங்க என்ன தூத்துக்குடிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டெல்லியில் இருக்க ஒருத்தங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அமெரிக்காவில் இருக்க ஒருத்தங்க என்ன இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹாங்காங்கில் ரெகுலேட் பண்ணப்பட்ட கிரிப்டோ கரன்சியை இந்தியாவில் இருக்க நம்ம என்ன சொல்லணும்? சைனா காயின் தானே சொல்லணும். என்னப்பா சைனா காயின்லாம் சொல்கிற, இதெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரிப்டோ கரன்சிலாம் யார் கிரியேட் பண்ணால் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறதே தெரியாது. ஒவ்வொரு பேர் தெரியாத கிரிப்டோ கரன்சிலாம் நம்பும்போது சைனாக்காரன் நம்ம பக்கத்து நாட்டுக்காரன் தானே, அவனை நம்பி நம்ம KYC இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வந்துட போது? நம்பி கொடுங்க, பத்திரமா பார்த்துப்பான். இப்போ இந்த சைனா காயினோட ப்ரைஸ் 1% ஆஃப் பிட்காயினோட ப்ரைஸை ரீச் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த காயினோட ப்ரைஸ் சப்ளை அப்புறம் டிமாண்டை பொறுத்து தான் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு மக்கள் இந்த காயின் மேலே நம்பிக்கை வச்சு இந்த காயினை வாங்குறாங்களோ அந்தளவுக்கு இந்த காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் நல்லாவே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. முன்னாலெல்லாம் இந்த ரெட்மி மொபைலுக்கு ஃப்ளாஷ் சேல்னு ஒன்று நடக்கும். ஃபோனு விற்குதோ இல்லையோ ஒரே நிமிஷத்தில் நாங்கள் அத்தனை ஃபோனை விற்றுட்டோம், இத்தனை ஃபோனை விற்றுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா பில்டப் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே கேட்குற நமக்கு எப்படியாச்சும் இந்த ஃபோனை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த காயினை நினச்ச நேரத்துக்குலாம் போய் வாங்க முடியாது. அப்பப்போ சேல் நடக்கும். அப்படி சேல் நடக்கும்போது மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். இதனால நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இந்த காயினை வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பெனி ஒரு காயினை லான்ச் பண்ணி அதை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி அதை வாங்குகிற மக்களை வச்சே அதோட ப்ரைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல. பெசாட்டி நம்மளும் ஒரு காயினை லான்ச் பண்ணி ஸ்கேம் பண்ணலாமோ, சரி சேல் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. அதான் நானும் ரெடியாக காயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் நம்ம காயின். இதோட பேர் JJ காயின். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த JJ காயினை வச்சு நீங்கள் இப்படி உருட்டலாம், இப்படி உருட்டலாம், அவ்வளோ ஏன் இப்படி கூட உருட்டலாம். நீங்கள் எப்படி உருட்டினாலும் சரி, நீங்கள் உருட்டை நம்பி 50 பேர் அந்த காயினை வாங்குறதுக்கு லைனில் நிற்கணும். அப்படி ஒரு உருட்டுங்க, அப்போ தான் இந்த காயினோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரே வருஷத்தில் 1% ஆஃப் பிட்காயினோட ப்ரைஸை ரீச் பண்ணிடும். அவ்வளோ மதிப்புள்ள இந்த காயினோட இப்போதைய விலை வெறும் 40 ரூபா தான். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ காயின் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த JJ காயினை இந்த வீடியோவில் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். அதனால உடனே இந்த JJ காயினை வாங்குங்க, உங்களோட லைஃபும் ஜேன்னு இருக்கும். என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. என்னன்னா, நான் எப்படி JJ காயினை ப்ரொமோட் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் PNP காயினை ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கான PNP காயினை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த காயினை பற்றி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமாக இந்த காயினை வாங்க வச்சிங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கான PNP காயினை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த PNP காயினை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, இப்போ வரைக்கும் இவங்களோட ரோட் மேப்பில் இவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த PNP காயினை வாங்கி அதோட ப்ரைஸு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களால் அந்த காயினை விற்க முடியாது.
எப்போ இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சான ஹெலியோஸ் டேஷை லான்ச் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களால் இந்த காயினை விற்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட போங்க ப்ரோ, பொறுத்திருந்து பார்க்குறதுக்குள்ள அதோட விலை எங்கேயோ போயிடும். நான் இப்போ உடனே போய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட லிங்கை கொடுக்க மாட்டேன். தேவைன்னா நீங்களே டைரெக்டாக போய் வாங்கிக்கோங்க. கரெக்டா?